சனியின் ஆதிக்கத்தில் இருக்கும்போது தான் குரு வந்து சனியின் பிடியில் இருந்திருப்பார். அது போன்ற சமயங்களில் தான் நீங்கள் வந்து இருள் மங்கி குழப்பத்தோடு இருந்திருப்பீங்க. பட் இந்த 2026 எப்போ சூரியனுடைய ஆதிக்கம் இருக்க போகுதோ நீங்கள் வந்து ஒளி வீசி திகழப்போகிறீர்கள்ங்கிறது தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். கேப்டன்சி அப்படிங்கிறதே வந்து இயற்கையாகவே உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு உணர்வு தான். ஆனால் இவ்வளோ நாள் அது உங்களுக்கு பயன் தரல, அடுத்தவங்களுக்கு பயன் கொடுத்துச்சு தான். உங்களுக்கு அது எந்த வகையிலும் யூஸ் இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் இந்த ஆண்டு இந்த 2026 நிறைய நல்ல பலன்களை நீங்கள் சம்பாதிக்க போகிறீர்கள். ஒவ்வொரு தேதிக்குமே ஒவ்வொரு ஆதிக்கம் இருக்கு. 3னா குரு, 4னா ராகு, 5னா புதன், 6னா சுக்கிரன், 7னா கேது, 8னா சனி, 9னா செவ்வாய். இந்த மாதிரி நவ கிரகங்களும் எண்களில் அடக்கம். அந்த எண்கள் ரீதியாக இந்த 2026 உங்களுக்கு நல்லது பண்ணுமா கெடுதல் பண்ணுமா? நேர்காணல்களில் கூறப்படும் அனைத்து கருத்துக்களுமே ஜோதிடர்களின் கருத்துக்களே. ஆன்மீக உண்மைகள் நேயர்களுக்கு சதீஷ் ராவின் வணக்கங்கள். இந்த பதிவில் நம்ம வரக்கூடிய 2026 உங்கள் ஒவ்வொருவருக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்க போகுதுங்கிறத பற்றி விரிவாக பார்க்க போகிறோம். ஆனால் இதில் என்ன ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம்னா எண் கணித ரீதியாக அதை பார்க்க போகிறோம். இப்போ உங்களுடைய பிறந்த தேதி அதனுடைய அடிப்படையில் உங்களுடைய பலன்கள் வந்து ஒவ்வொருவருக்கும் மாறுபடும். இப்போ யாரெல்லாம் வந்து 1, 10, 19, 28 தேதிகளில் பிறந்திருக்காங்களோ அவங்களாம் சூரியனுடைய ஆதிக்கத்தில் இருக்கக்கூடியவங்க. அதே போல் 2, 11, 20, 29 இந்த தேதிகளில் பிறந்திருக்கிறவங்கெல்லாம் வந்து சந்திரனுடைய ஆதிக்கத்தில் இருக்கக்கூடியவங்க. இது மாதிரி ஒவ்வொரு தேதிக்குமே ஒவ்வொரு ஆதிக்கம் இருக்குது. 3னா குரு, 4னா ராகு, 5னா புதன், 6னா சுக்கிரன், 7னா கேது, 8னா சனி, 9னா செவ்வாய். இந்த மாதிரி நவ கிரகங்களும் எண்களில் அடக்கம். அந்த எண்கள் ரீதியாக இந்த 2026 உங்களுக்கு நல்லது பண்ணுமா கெடுதல் பண்ணுமா? ஏற்கனவே நிறைய பதிவுகள் நீங்கள் பார்த்து நொந்து போயிருப்பீங்க. ஏகப்பட்டது எனக்கு நல்லது நடக்குதுன்னு சொல்கிறாங்க சார், அதெல்லாம் ஒன்றுமே எனக்கு தெரியல, அவங்க சொல்கிறது தான் பெருசாக இருக்குது, ஆனால் அப்படி ஒன்றும் லைஃப்பில் அனுபவிக்கவே காணோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். இதில் நிறைய விஷயங்கள் துல்லியமாக உங்களுக்கு புரிய வரும். இந்த பதிவின் இறுதியில் உங்களுடைய பெயர் வந்து உங்களுடைய பிறந்த தேதிக்கும் கூட்டிய எண்ணிற்கும் பொருந்திருக்கா அப்படிங்கிற தகவல்களையும் நான் சொல்கிறதா இருக்கேன். அது வந்து இலவச பொது பலன்களாக நான் ஒவ்வொருவருக்குமே அனுப்புகிறதா இருக்கேன். அதனால் இந்த பகுதியை முழுசாக பாருங்கள். இறுதியில் நான் சொல்லக்கூடிய அந்த இலவச பொது பலன்களுக்கான குறிப்புகளை பார்த்துட்டு உங்களுடைய பிறந்த தேதியும் உங்களுடைய பெயரையும் நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புகிற மாதிரி இருக்கும். இப்போ பகுதிக்குள்ளார போகலாம். குருவுக்குரிய 3, 12, 21, 30 இந்த தேதிகளில் பிறந்த உங்களுக்கு இந்த 2026 ஆண்டு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த 2026 பொறுத்த வரைக்கும் சூரியனுடைய ஆதிக்கத்தில் இந்த ஆண்டு பிறக்குது. 2 + 0 + 2 + 6 எல்லாத்தையும் நீங்கள் கூட்டிங்கன்னா 10 வரும். அதையும் 1 + 0ன்னு போட்டிங்கன்னா 1ஆம் எண் வரும். இந்த 1ஆம் எண் குருவுக்கு நிச்சயம் நல்லது செய்யக்கூடியவர். குருவும் சூரியனுக்கு நன்மை செய்யக்கூடியவரே. எந்த வகையிலையும் நீங்கள் வந்து சோடை போவது கிடையாது. இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மீண்டு எழக்கூடிய ஒரு ஆண்டாகவே இருக்க போகிறது அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா குரு வந்து அடிப்படையிலேயே மிக சுபமான ஒரு கிரகம். குரு வந்து சனி போன்ற ஒரு கிரகங்கள் இப்போ இதே பார்த்தீங்கன்னா 2024 வந்து 8ஆம் எண்ணில் சம்மந்தப்பட்டிருந்துச்சு. அது போன்ற ஒரு சனியின் ஆதிக்கத்தில் இருக்கும்போது தான் குரு வந்து சனியின் பிடியில் இருந்திருப்பார். சனிங்கிறது இருள், குருங்கிறது வந்து பொன்னவன்னு சொல்லக்கூடிய சுடருட்டு ஒரு கோல்டு மாதிரி பிரகாசிக்கக்கூடிய ஒரு கிரகம், பாசிட்டிவான ஒரு கிரகம். அது போன்ற சமயங்களில் தான் நீங்கள் வந்து இருள் மங்கி குழப்பத்தோடு இருந்திருப்பீங்க. பட் இந்த 2026 எப்போ சூரியனுடைய ஆதிக்கம் இருக்க போகுதோ நீங்கள் வந்து ஒளி வீசி திகழப்போகிறீர்கள்ங்கிறது தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இவ்வளோ நாள் ஒன்றுமே நடந்தில்லையே சார் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நீங்கள்லாம் எப்படிப்பட்டவர்னு கேட்டிங்கன்னா ஒரு ஆசிரியர் மாதிரி. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். நீங்கள் அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணி உயர்ந்தவர்கள் தான் அதிகமாக இருப்பாங்க. அடுத்தவங்களை ஏற்றிவிடக்கூடிய ஒரு ஏணியாக நீங்கள் இருந்திருப்பீங்கள். ஒரு ப்ரொஃபஸர் ஆகட்டும், ஜட்ஜ் ஆகட்டும், அந்த கிரேடில் இருக்கக்கூடியவங்க, ஒரு டீம் லீடரு, இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா அந்த குருவுடைய ஆதிக்கம் ஏதேனும் ஒரு வகையில் அவங்களுடைய லைஃப்பில் இருந்திருக்கும். அதனால தான் அந்த கேப்டன்சி அப்படிங்கிறதே வந்து இயற்கையாகவே உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு உணர்வு தான். ஆனால் இவ்வளோ நாள் அது உங்களுக்கு பயன் தரல, அடுத்தவங்களுக்கு பயன் கொடுத்துச்சு தான். உங்களுக்கு அது எந்த வகையிலும் யூஸ் இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் இந்த ஆண்டு இந்த 2026 நிறைய நல்ல பலன்களை நீங்கள் சம்பாதிக்க போகிறீர்கள். அதற்கு காரணமாக சூரியனுடைய
அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்க போகிறது. இதே கிரகங்கள் ரீதியாக பார்த்துக்கிட்டா இந்த குருவுக்குரிய ராசிகள்னு எடுத்துக்கிட்டா தனுசு, அப்புறம் மீனம், இந்த இரண்டுமே ஏதேனும் ஒரு வகையில் பாதிப்புக்குள்ளானதா மற்றவங்க சொல்லி குழப்புவாங்க. நீங்கள் கிரகங்கள் ரீதியாக இதை புரிந்து கொள்ளாதீர்கள். அது அப்படி இருந்தாலுமே கூட எண்களை கட்டுப்படுத்தவே முடியாது. இது பியூர் மேத்தமேட்டிக்ஸ். இந்த எண்கள் அடிப்படையில் உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைத்தே தீரணும். நீங்கள் முடிந்தவரை ஜீவசமாதி அடைந்த சித்தர்களுடைய ஆலயங்கள், அது ரமண மகரிஷியாக இருக்கலாம், பாம்பன் சுவாமிகளாக இருக்கலாம், கணக்கன்பட்டி சித்தராக இருக்கலாம், ஷிரடி சாய்பாபாவுடைய கோயில் எல்லா இடங்கள்லையும் இருக்குது. இது போன்ற இடங்களுக்கு நீங்கள் சென்று வரும் பொழுது இந்த ஆண்டு உங்களுக்கு மிகவும் பாசிட்டிவான ஒரு ஆண்டாகவே அமையப்போகிறது. இப்போ இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்தது உங்களுக்கான 2026க்கான எண்கணித பலன்கள். இதுவே உங்களுடைய வாழ்நாள் முழுமைக்குமே எனக்கு கெட்டது இல்லாமல் நல்லது மட்டும் நடக்கணும் சார் அப்படின்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா அதற்கு உங்களுடைய பெயர் மந்திரம் மாதிரி செயல்படணும். மந்திரம் மாதிரி செயல்படும் பொழுது அது உங்களுடைய உடலை எந்திரமாக இயக்கும், உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும். இன்னைக்கு வாழ்வில் ஜெயித்த எத்தனையோ பெரும் பணக்காரர்கள் அவர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா எண்கள் ரீதியாக, எண்கணித ரீதியாக தங்களுடைய பெயரை மாற்றி அமைத்து கொண்டவர்கள் தான். அவங்களுக்குன்னு ஒரு இயற்பெயர் இருக்கவே செய்தது. சூப்பர் ஸ்டாராக இருந்தாலும் சரி, அல்லது மியூசிக் உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாபெரும் 2 ஆஸ்கார் வின் பண்ண ஏஆர் திலீப்பாக இருந்தாலும் சரி, திலீப் தான் அவருடைய இயற்பெயர். அதே போல் சிவாஜி ராவ்ங்கிறது தான் சூப்பர் ஸ்டாரோடைய பெயர். ஆனால் இவங்க எல்லாருக்குமே அந்த பெயர் மந்திரமாக அமைஞ்சிச்சு இல்லையா? அதற்கு முன்னாடியும் அவங்களுக்கு திறமை இருந்தது தான். ஆனால் அந்த திறமைக்கேற்ற வாய்ப்புங்கிறது கிடைக்காமல் நிறைய அவதிப்பட்டவர்கள் தான் இங்கே அதிகம். ஆனால் அந்த திறமைக்கேற்ற அதிர்ஷ்டமும் வாய்ப்பும் கிடைக்க பெற்றவர்கள் கோபுரத்தின் உச்சியை தாண்டியும் வானத்தை நோக்கி செல்லக்கூடிய ஒரு அமைப்பில் தான் இன்னைக்கு மிகப்பெரிய கோடீஸ்வரர்களாக இருக்காங்க. உங்களுக்கும் அது போன்ற ஒரு வாய்ப்பை இறைவன் இந்த 2026 வழங்குகிறார். அதனால தான் இந்த பதிவை நீங்கள் இப்போ இவ்வளோ நேரம் பார்த்து முடிச்சிருக்கீங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலையுமே வெற்றி பெறுவதற்கு இறைவனுடைய அனுகிரகம் இருந்தால்தான் அந்த தலையெழுத்தை மாறும். இப்போ உங்களுடைய பெயர் எழுத்தில் திருத்தம் செய்ய தேவைப்படும் பொழுது அதை உங்களுடைய பிறந்த தேதிக்கும் கூட்டு எண்ணிற்கும் தகுந்தாற் போல திருத்தம் செய்து கொண்டால் உங்களுடைய விதி அமைப்பே மாறும். இறைவன் தான் அதற்கு வழிவகுக்கிறார். ஸோ உங்களுடைய தற்போதைய பெயர் என்ன விதமான பலன்களை உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்குங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா உங்களுடைய பிறந்த தேதியையும் பெயரையும் கீழே தர்ற வாட்ஸ்அப்புக்கு அனுப்பிச்சி விடுங்க. ஒருவேளை நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் பிஸ்னஸ் நேமே அனுப்பிச்சி விடுங்க. அது சரியாகவே பலன் தரல சார், என்ன காரணம்னே புரியல, நிறைய உழைப்பை கொட்டுறேன் என் லைஃப்பில், ஆனால் உத்தியோகத்தில் உயர்வு இல்லை, வியாபாரத்தில் லாபம் இல்லைன்னு சொல்லக்கூடியவர்கள் அனைவருக்குமே இதன் மூலமாக ஒரு பதில், ஒரு சரியான காரணம் என்னங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ளலாம். அப்படி திருத்தம் தேவைப்பட்டுச்சுன்னா என்ன செய்யணுங்கிற என்னுடைய கன்சல்டேஷன் ப்ராசஸ் பற்றி அப்புறம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் இனிஷியலாக நான் கொடுக்கக்கூடியது தற்போது உங்களுடைய பெயர் உங்களுக்கு பலன் தருமா தராதா, இதற்கான பொது பலன்கள் இலவசமாக நான் பதிவு பண்ணி அனுப்புகிறேன். அது தவிர யாராச்சும் உங்கள் குழந்தைக்கு பெயர் வச்சுருக்கீங்கன்னா உங்களுடைய குழந்தையுடைய பிறந்த தேதியும் அந்த குழந்தையுடைய பெயரையுமே எனக்கு அனுப்புங்க. இல்லை இப்போ தான் பிறந்திருக்காங்க நியூபார்ன் பேபினா குழந்தையுடைய பிறந்த தேதி, நேரம், ஆண் குழந்தையா பெண் குழந்தையாங்கிறத மென்ஷன் பண்ணி அனுப்புங்க. அவங்களுக்கான பொது பலனும் நான் பதிவு பண்ணி அனுப்புகிறேன். மீண்டும் அடுத்த ஒரு முக்கியமான பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.